வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான நாகாலாந்தை பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற செய்வதன் மூலமே நாகா மக்களின் அங்கீகாரத்தையும் உரிமைகளையும் மீட்டெடுக்க முடியும் என அம்மாநில முதலமைச்சர் நெஃப்யூ ரியோ கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவரது அரசியல் நிலைப்பாடு குறித்து என்ன தெரிவித்தார் என்பது உள்ளிட்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். நாகாலாந்தின் அரசியல் நிலவரம் குறித்தும் மக்களின் தேர்தல் எதிர்பார்ப்புகள் குறித்தும் புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இனி பார்க்கலாம். நாகாலாந்து மக்களால் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநிலத்தின் முக்கிய அரசியல் கட்சியான நாகா மக்கள் முன்னணியைச் சேர்ந்த நெஃப்யூ ரியோ. அங்காமி என்ற பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். தலைநகர் கோஹிமாவில் புதிய தலைமுறை குழுவிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை பேசப்பட்டு வந்த தகவலை உறுதிப்படுத்தினார். My party had unanimously selected me to be the candidate of the lone Lok Sabha seat in Nagaland. So I am pleased to contest. நாகா மக்கள் முன்னணியில் ரியோ இணைவதற்கு முன் காங்கிரஸ் மற்றும் ஜனதாதளம் கட்சிகளில் முக்கிய பொறுப்பிலும் சில முறை அமைச்சராகவும் இருந்த அனுபவம் இப்போது அவருக்கு கை கொடுக்கிறது. நாகாலாந்து மக்களின் பிரச்சனைகளை மக்களவையில் முன்வைக்க கட்சி வேறுபாடின்றி பொது வேட்பாளராக இவர் நிறுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. மாநிலத்தில் ஒற்றுமை இருந்தாலும் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் நாகாலாந்து மக்களை வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார் ரியோ. Whichever party comes to power at center is important for us, but Congress had not been very kind to our state, and if there is any change of guards at the center, we hope things will be better. Better days are ahead of us. பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் ஒரே காரணத்தினால் நாகா மக்களின் உரிமைகளும் அவர்களுக்கான அங்கீகாரமும் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் ரியோ குற்றம் சாட்டினார். Lack of development, infrastructure, institutions, and it's one-way traffic. People have to go out from Northeast to study, and no job here, so they have to settle down somewhere. But they're facing racism and ill treatment. We are not second-class citizens. Therefore, I feel that we need to propagate, educate the mainland so that we find ourselves in a rightful place. மக்களவை தேர்தலில் ரியோ போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி நிச்சயம் என்று பரவலாக பேசப்பட்டாலும் நாகாலாந்தின் ஆயுத குழுக்கள் அவரை பொம்மை முதலமைச்சர் என்றே வர்ணிக்கின்றன. பல்வேறு ஊழல்களை செய்துவிட்டு மாநிலத்தை விட்டு வெளியேற முயற்சிப்பதாகவும் ரியோ மீது ஆயுத குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன. புதிய தலைமுறைக்காக நாகாலாந்திலிருந்து செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. நாகாலாந்து மாநிலத்தின் பல பகுதிகளுக்கும் பயணம் செய்து அங்குள்ள சாமானியர் முதல் முக்கிய அரசியல் புள்ளிகள் வரை பல தரப்பினரையும் சந்தித்து பேசியுள்ளார் நமது செய்தியாளர் பொன் மகாலிங்கம். நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாகாலாந்தின் கள நிலவரம் குறித்து பேசுவோம். மகாலிங்கம், இப்போ நாகாலாந்து மாநிலத்தின் ஆயுத குழுவினரிலிருந்து முதலமைச்சர் வரைக்கும் சந்திச்சு பேசியிருக்கீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் அங்க இருக்கும் அரசியல் சூழல் எப்படி இருக்கு? அரசியல் சூழல் என்று கேட்டால் நாகாலாந்து மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது இந்த நாகாலாந்து நாட்டினுடைய மாநிலத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் தான் தங்களை ஆள வேண்டும் என்று மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாகா மக்கள் முன்னணி என்ற கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. இந்த கட்சி தான் இதற்கு முன்பாக நாகா மக்கள் விடுதலைப்படை என்ற பெயரில் விடுதலைக்காக போராடியது. அதாவது தனிநாடு கோஷத்தை முன்வைத்து தொடர்ந்து போராடி வந்தது. தற்பொழுது 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்த அமைப்பு கட்சியாக மாறியது. அரசியலுக்கு இறங்கினார்கள். அரசியலில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார்கள். ஆட்சியில் இருக்கிறார்கள். தற்பொழுது 60 எம்எல்ஏக்கள் கொண்ட சட்டமன்றத்தில் இப்பொழுது 35 எம்எல்ஏக்கள் இந்த நாகா மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த நாகா மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அனைத்து தரப்பும், அதாவது 16 குழுக்களாக இருந்தாலும் கூட நாகாலாந்து மக்கள் பல்வேறு பழங்குடியினர் இருந்தாலும் கூட நாகாலாந்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது நாகா முன்னணி தான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு ஒரு பேராதரவு இருக்கிறது. அதே போல பிஜேபி, காங்கிரஸ், ஜனதாதள் ஆகிய தேசிய கட்சிகளும் இந்த பகுதியில் பெரிய அளவு சோபிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும்
8 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் பிஜேபியாக இருந்தாலும் சரி அல்லது ஜனதா தளம் இருந்தாலும் சரி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இல்லை. ஆனாலும் அவர்களும் பேருக்காக கட்சியாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். தங்களை யார் ஆள வேண்டும், மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். மகாலிங்கம், நாகாலாந்து மாநிலத்தில் நீங்க சந்திச்ச மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை பத்தி பேசினாங்க? குறிப்பா தனி நாடு கோரிக்கையில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கு அந்த மக்கள் கிட்ட? நிச்சயமாக, அதாவது தனிநாடு என்பது மிக முக்கியமான வலுவான விஷயமாகவும் அதே போல ஒரு சென்சிட்டிவான விஷயமாகவும் இந்த பகுதி மக்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் விடுதலைக்கு பிறகு வலுக்கட்டாயமாக இந்த பகுதியை இந்தியாவோடு இணைத்ததாக இந்த மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதிலிருந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக தொடர்ந்து விடுதலைக்காக போராடி வருவதற்காக தற்பொழுது அப்போதிருந்து இதுவரைக்கும் ஆயுத குழுவினர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். இப்போதும் கூட நாகாலாந்து மாநிலம் முழுவதும் 80க்கும் அதிகமான ஆயுத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன என்று மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் அரசியலும் செய்ய வேண்டும், அதே போல் ஆயுத குழுக்களும் ஒரு பகுதியில் இருக்கிறார் என்ற ஆயுத குழுக்களை பொறுத்த அளவுக்கு இந்த பகுதியில் மறைமுகமாக ஒட்டுமொத்தமான பகுதியும் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இவர்கள் தற்போது இங்கு நடக்கும் மாநில ஆட்சி அவர்கள் பொம்மை அரசாங்கம் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தனிநாடு கோரிக்கை என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தற்பொழுது மக்கள் மத்தியில் தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை அவ்வளவு வலுவாக இல்லை என்றுதான் நான் புரிந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் பல்வேறு மக்களிடம் பேசிய பொழுது மக்கள் வளர்ச்சியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சாலை வசதிகள், அடிப்படை வசதிகள் இவையெல்லாம் இன்னும் மேம்பட வேண்டும். பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இன்னும் அதிக அளவு மேம்பாடு என்பது இந்த பகுதிக்கு தேவைப்படுகிறது. எனவே தனிநாடு கிடைக்கும் பட்சத்தில் கூட வளர்ச்சி என்பது ஒரு சாதகமான அம்சமாக இருக்குமா தனிநாடு என்பது, இப்படி பல்வேறு கோணங்களில் நாம் விவாதித்தோம். அப்பொழுது தனிநாடு கோருபவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், தனி ஆட்சி அமைக்கும் அதிகாரமும் அல்லது நிர்வகிக்கும் அதிகாரமும் அமைப்பும் நம்மிடம் வலுவாக இருக்கிறது, எனவே அதை உண்டாக்க வேண்டும் என்று ஆயுத குழுவிடம் நம்மிடம் தெரிவித்தார்கள். ஆனால் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், மற்ற ஓய்வு பெற்ற முக்கியமான தலைவர்கள் இவர்களெல்லாம் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், இனிமேல் அது சாத்தியமில்லை, காலம் கடந்து விட்டது, எனவே தனி நாடு கோரும் கோரிக்கை என்பது இனிமேல் வலுவிழந்து தான் செய்யும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது இன்னொரு தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கடந்த 10 ஆண்டுகளிலே உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்பது நாகாலாந்து மக்களையும் பாதித்திருக்கிறது. அதனால் தனிநாடு கோரிக்கை என்பது வலுவிழப்பதற்கு இந்த பொருளாதார மயமான விஷயங்களும் ஒரு முக்கியமான காரணம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாலிங்கம், இப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல நாகாலாந்து மாநில மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் கண்டிருக்குது? நிச்சயமாக நாகாலாந்து மக்களை நாம் பல இடங்களில் சந்தித்து பேசினோம், பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்தோம், நகரங்களில் சென்றோம், கிராமங்களுக்கும் சென்று பேசினோம். நாங்கள் முதல் முறையாக திமாப்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது அங்கிருந்த சிலர் எங்களை பார்த்து நீங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டார்கள். அந்த அளவுக்கு மக்கள் இந்தியாவோடு தான் இருக்கிறோம் என்ற உணர்வு அதிக அளவு இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு. எனவே மற்ற மாநிலங்களை வருவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சூழ்நிலையில் என்ன தெரிவிக்க வேண்டும் என்றால், இந்த மக்கள் ஆங்கிலம் கற்பதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆங்கிலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நவீனமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். புது புது தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் கடந்த 10 வருடங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிற சாதனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து வசதிகளும் இந்த மாநிலத்தில் நாட்டின் கடைக்கோடியான நாகாலாந்திலிருந்து நம் செய்தியாளர் மகாலிங்கம் வழங்கிய அந்த தகவல்களை பார்த்தோம். நேர்களே, நாகாலாந்து மாநிலத்தின் அரசியல் களம் குறித்து புதிய தலைமுறை செய்திக்குழு வழங்கிய நேரடி கள நிலவரத்தை நாட்டின் நாடி கணிப்பு பகுதியில் இன்று பார்த்தோம். அடுத்ததாக வங்கதேச நாட்டை ஒட்டி அமைந்திருக்கும் வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் நமது செய்தியாளர் ஹசிப் பயணம் செய்து வருகிறார். இந்த மாநிலத்தின் அரசியல் நிலவரம், முக்கிய பிரச்சனைகள் போன்றவை தொடர்பாக ஹசிப் தரும் நேரடி தகவல்களை நாட்டின் நாடி கணிப்பு பகுதியில் நாளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையில்.